ஃபர்ஸ்ட் நாள்லயே ஆப்கானிஸ்தான் டீமுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க இந்திய அணி. யசஸ்வி ஜெய்ஸ்வாலை தவிர்த்துட்டு மத்த 4 பேரும் 50 அடிச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு கில்லும் கேஎல் ராகுலும் சதம் அடிச்சு ஆதிக்கத்தை செலுத்தி இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஃபைனல் இயர் பசங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை ராகிங் பண்ற மாதிரி இருக்கு. முல்லன்பூர்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த டெஸ்ட் போட்டியில டாஸ் ஜெயிச்சது இந்திய அணி தான். இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராகவும் உள்ளூர் டெஸ்ட் போட்டியில நம்ம தோத்து போயிட்டோம். அந்த நேரத்துல பேட்ஸ்மேன்களையும் நம்ப முடியல, பவுலர்களையும் நம்ப முடியல, சொல்ற அளவுக்கு யாருமே எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல. சோ இந்த வாட்டி கில் என்ன பண்ணிருக்காருன்னா 6 லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு நாம பேட்டிங்கை முழுசா நம்புவோம்னு சொல்லிட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காரு. அதே ஆப்கானிஸ்தான் பக்கம் பார்க்கும்போது அனுபவம் இல்லாத வீரர்கள் மட்டும்தான் அதிகமாவே இருக்கிறாங்க. இந்த வீரர்களை வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் போட்டிகள்ல நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சப்பெல்லாம் ரஷித் கான் மட்டுமே பெரிய இம்பாக்ட உருவாக்கி இருக்கிறாரு. அவர் டீம்ல இல்லாதது இந்தியாவுக்கு தானே பெரிய பிளஸ். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கேஎல் ராகுலும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஓபன் பண்ண வந்தாங்க. வந்த உடனே ஜெய்ஸ்வால் அதிரடியா ஆட ஆரம்பிச்சுட்டாரு. 2 4 என்னமோ அடிச்சாரு, அதோட நிறுத்திக்கிட்டாரா? சரி, கண்டினியூஸா ஆட ஆரம்பிச்சுட்டாரு. 32 பால்ல 24 ரன் அடிச்சுட்டு அழகா அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. அதுவும் லெக் சைட்ல தேவையில்லாத ஒரு பால், அதை தொடாம இருந்திருந்தாலே அதுவே சாதாரணமா கடந்து போயிருக்கும். ஆனா மனுஷன் தேவையில்லாம போயிட்டு தொட்டு அவுட் ஆயிட்டாரு சலீம் சஃபி ஓவர்ல. சரி, அதோட முடிஞ்சு போனதான்னா அவரு இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கிட்டவும் சரி, இன்னொரு பக்கமா இங்கிலாந்து கிட்டவும் சரி, இதே மாதிரி லெக் சைட்ல ஃபேட் மேல போட்ட பந்துல தான் அதிகமா அவுட் ஆயிருக்காரு. அந்த பிளானை வச்சு தான் இந்த இடத்துல டெலிவரி பண்ணிருக்காங்க. அதுல போயிட்டு இவரா சிக்கிக்கிட்டாரு. அதுவும் இல்லாம அவருக்கு அடுத்து ஆடின 4 பேட்ஸ்மேன் இந்த 4 பேருமே 50 அடிச்சிருக்காங்க. இவரும் களத்துல இருந்திருந்தா சதமோ 50 அடிச்சிருப்பாரு. இந்த வைத்தறிச்சல் கண்டிப்பா அவருக்குள்ளாரே இருந்திருக்கும். ஜெய்ஸ்வால் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடி ராகுல் தான் அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிருக்கணும், ஜூஸ் குடிச்சிருக்கணும். ஆனா தலைவன் கொடுத்த ரியாக்ஷன்ல அவருடைய விக்கெட்டை அவரே காப்பாத்திக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா 11th ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஜியாவுர் ரஹ்மான் தான் போடுறாரு. அந்த ஓவர்ல ஒரு ஷாட் அடிக்கிறாரு. உடனே கீப்பரை வந்து கேட்ச் பிடிச்சிட்டு கேட்ச் அப்பீல் பண்றாங்க. எல்லா பிளேயருமே அப்பீல் பண்றாங்க. ஆனா கிரவுண்ட் அம்பையர் வந்து அதை ஒத்துக்கல. இது வந்து நாட் அவுட்னு சொல்லிட்டாரு. உடனே கீப்பர் கிட்ட எல்லாரும் பார்த்து கேக்குறாங்க. ஆனா கீப்பர் என்ன தெரியுமா பண்ணாரு? ராகுலோட ரியாக்ஷனை கணிச்சாரு. எப்பயுமே அவுட் ஆன உடனே அவங்களுக்கு என்ன தோணும்? கொஞ்சம் மனசுல வேதனை இருக்கும். ஐயோ அவுட் ஆயிட்டுமே, பேட்ல பட்டுருச்சேன்னு சொல்லிட்டு. ஆனா தலைவர் கேஎல் ராகுல் கொடுத்த ரியாக்ஷன்ல கீப்பரே ஏமாந்து போயிட்டாரு. கீப்பர் ஏமாந்து போனதுனால கேப்டன் அதை ரிவ்யூ எடுக்கல, அதையும் விட்டுட்டாரு. அதை விட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை வருது. ரிப்ளை வந்த உடனே பேட்ல கிளியரா பால் பட்டிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஸ்வான் இருந்தாரு, இங்கிலாந்துடைய ஸ்பின்னர், முன்னாள் ஸ்பின்னர். அவர் என்ன சொல்றாருன்னா ஆஸ்கர் அவார்டு கேஎல் ராகுலுக்கு தான் கொடுக்கணும். அவுட் ஆனது தெரிஞ்சும் கேஷுவலா ஒரு லுக்க கொடுத்து கீப்பரையும் ஏமாத்தினாரு, கேப்டனையும் ஏமாத்தினாரு, மொத்த டீமையுமே ஏமாத்திட்டாரு. ஒரு பக்கம் அல்லல் பட்டது யார் தெரியுமா? குர்பாஸ் மட்டும்தான். டேய் அவுட்ரா, எப்படியாவது ரிவ்யூ எடுங்கடான்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா எவனுமே கண்டுக்கல. கீப்பரை பார்த்ததுமே கேப்டன் சைலண்ட் ஆயிட்டாரு. இந்த ரிவ்யூ பார்த்ததுமே 2 பேருமே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம அவர் 100 அடிச்சது பார்த்து இவங்களுக்கு மூஞ்சே கிடையாது, தலை தொங்கிடுச்சு. ஜெய்ஸ்வால் அவுட் ஆன பிறகு கேஎல் ராகுலோட பார்ட்னர்ஷிப் போட்டவர் சாய் சுதர்சன். சாய் சுதர்சன் மேல நிறைய விமர்சனம் இருக்கு. என்னதான் ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பீக்ல இருந்தாலும் இவர் டெஸ்ட் மேட்ச்னு வரும்பொழுது நிறைய சொதப்பல பண்றாரு. அதுவும் இல்லாம இந்த 3rd பொசிஷன்ல இவர் ஆட வைக்க போறீங்களா, இல்ல இந்திய டீம்ல இவரை சேர்க்க போறீங்களா, ஏன் அவருக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்குறீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பத்திரிகையாளர்கிட்ட இருந்து கம்பீர் கிட்ட கேட்கப்பட்டது. ஆனா கம்பீர் என்ன தெரியுமா சொன்னாரு? சடனா இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க போதுமான சான்ஸை சாய் சுதர்சனுக்கு கொடுக்கல. கவுண்டி கிரிக்கெட்ல அவர் யாருன்றதை நிரூபிச்சுட்டாரு. இந்திய டீம்ல அவர் யாருன்றதை நிரூபிக்கணும்னா நாங்க போதுமான சான்ஸ் கொடுக்கணும். அந்த சான்ஸை அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்க, அதாவது நிரூபிக்கிற வரைக்கும் நாங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. அவர் சப்போர்ட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி தான் இன்னைக்கு செமையா ஆடிட்டாரு. 20 ரன்ல கேட்ச் கொடுத்துட்டு ஸ்லிப்ல வெளியே போக வேண்டியவரு. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 13 பவுண்டரி, அதாவது தரையிலேயே அடிச்சாரு. அதுவும் இல்லாம ஒரு தப்பான ஷாட்டும் கிடையாது, 6 அடிக்கிற இன்டென்ஷனும் கிடையாது. 81 ரன்னை சேர்த்து இருக்கிறாரு 104 பாலுக்கு. பாலை வரவிட்டு தான் ஆடி இருக்கிறாரே தவிர பாலை அலைஞ்சுக்கிட்டு போய் ஆடல. அதே மாதிரி தலை தூக்கி ஆடல, தலையில கண்ணை கீழே வச்சு ஸ்ட்ரோக் மட்டுமே ஆடி இருக்கிறாரு. இவர் மட்டும் இந்த மேட்ச்ல 81 ரன் அடிக்காம 20 ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிருந்தாருன்னா பல வாய் வந்து அவரை பத்தி பேசி இருக்கும், விமர்சனம் பண்ணிருப்பாங்க, கார்னர் பண்ணிருப்பாங்க. அது கூட பிரச்சனை இல்ல. அவருடைய இடத்துக்கு படிக்கல் ஆல்ரெடி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் ஒரு டிசர்வ் ஆன பிளேயர் தான், அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை இவர் ஆடாம போயிருந்தா கட்டாயமா அவரு தான் அடுத்த வாய்ப்பா இருக்கும். ஏன்னா 9 போட்டி மட்டும்தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில இதுல ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி தான். இந்த ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியோட அவரை மூட்டை கட்டி அனுப்பி இருப்பாங்க. இதோட அவர் மேல தொடர்ந்து விமர்சனம் வச்சிருப்பாங்க. அதை யாராலுமே மறுத்து இருக்க முடியாது. ஆனா இந்த போட்டியில 81 அடிச்சது அவருக்கு வரும். கூடவே கேஎல் ராகுலோட சேர்ந்து 139 ரன் பார்ட்னர்ஷிப்பா போட்டிருக்காரு. கவர் டிரைவ் ஆட ட்ரை பண்ணி கேஷ் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. இன்னொரு பக்கம் தலைவன் கேஎல் ராகுல் ஐபிஎல்ல இப்பதான் செஞ்சுரி அடிச்சாரு வேகமா.
அப்படியே சுயரூபத்தை மாத்தி கியரை குறைச்சு டெஸ்ட் போட்டியில 165 பால் ஆடி 11 பவுண்டரி அடிச்சு சதம் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் KL ராகுல் 6 கன்ட்ரி கிட்ட செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம டெஸ்ட் போட்டிகள்ல 12 செஞ்சுரி, அதுல ஓபனிங் விளையாடி 11 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மனுஷன் அப்பதான் சதம் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாரு. மனுஷன் அப்பதான் 100 அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு. அடுத்த பால்லே ஜியாவுர் ரஹ்மான் யார்கிட்ட முதல்ல விக்கெட்டை ஏமாத்தினாரோ அவர்கிட்டவே அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. மொத்தமா 61 ஓவர் 249 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. ஸ்ட்ராங்கான நடைமுறை தான் இந்தியா இருக்கிறாங்க. இவங்க கிளாசிக்கா விளையாடுறவங்க, அடுத்த 2 பேர் அதிரடியா விளையாடுறவங்க. அவங்கள யார் கட்டுப்படுத்த போறாங்கன்னு தெரியல. இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேப்டன் கில் வந்தாரு, கூடவே ரிஷப் பண்ட் வந்தாரு. 2 பேருமே அதிரடியா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஆகாயத்தில் ஆடுறவரு ரிஷப் பண்ட். கில்லு T20 இருந்தாலும் டெஸ்டா இருந்தாலும் தரமான ஷாட்டை தரையிலேயே கேப் ஃபைன் பண்ணி அடிப்பாரு. அதுவும் பவுண்டரியா தான் அடிப்பாரு, 6 அடிப்பாரு தேவையான அப்போ. அப்படி இருக்கிற சூழ்நிலையில 2 பேரும் சேர்ந்து 24 ஓவர் ஆப்கானிஸ்தான் பவுலர்களை கதற விட்டாங்க. கொஞ்ச நேரம் அதிரடி ஆடுறாங்க. அதுக்கப்புறமா 69வது ஓவர்ல இருந்து 85வது ஓவர் வரைக்கும் பொறுமையா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பவுண்டரி மட்டும் தான் கிடைச்சது. அதுல சிங்கிள் மட்டுமே ரொட்டேட் பண்ணிருக்காங்க. 10க்கு 3 6 அப்துல் மாலிக் ஓவர்ல புடிச்சு பொளந்து எடுத்தாரு நம்முடைய ரிஷப் பண்ட். அடிச்ச அடியில அந்த ஆள் இன்னொரு வாட்டி ஓவர் பக்கமே வரல. ஆனா இவங்க ஏன் கொஞ்ச நேரம் சிங்கிள் ரொட்டேட் பண்ணோம்? அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கில்லு சதம் அடிக்கணும்னு பொறுமையா விளையாடுறாரு. ரிஷப் பண்ட் தான் மேல இருக்கிற கரையை போக்கணும்னு பொறுமையா விளையாடுறாரு. அப்படி என்ன காரணம்னா IPL விளையாடினாரு, பர்ஃபார்மன்ஸும் இல்ல, கேப்டனாவும் சரியில்லை. சரி, இங்க வந்தா வைஸ் கேப்டன் புடிக்கிட்டானுங்க. எப்படியாச்சும் தான் ஒரு இடத்தை பிடிக்கணும்ன்றதுக்காக இதுக்கப்புறம் நம்பர்ஸ்க்காக ஆடினா மட்டும்தான் நம்மளால நினைக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. 70 பாலுக்கு 50 அடிச்சாரு, 3 4 2 6 தரமா அடிச்சு களத்துல இன்னும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. கில்லு 143 பாலுக்கு 103 ரன், 11 4 1 6 அடிச்சு தரமா அவரு களத்துல இருக்கிறாரு. 2 பேருமே களத்துல இருக்கிறாங்க. ஆட்டம் இன்னும் முடியல, டிக்ளரும் பண்ணல. நாளைக்கு 700 ரன்னோ 600 ரன்னோ அடிச்சு முடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டு அவங்களே தொடர்ச்சி ஆட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருவேளை டிக்ளேர் பண்ணிட்டு அவங்களை ஈஸியா விக்கெட் எடுத்து மறுபடியும் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது என்னமோ மேட்ச்ல இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட நல்லா தான் இருந்துச்சு. ஆனா விமர்சனம் நிறைய எழுந்துச்சு. இங்க மேட்ச் பார்க்கிறதுக்கு ஆடியன்ஸே வரல. கோலி ரோஹித்தும் மேட்ச்ல இல்ல, அதனாலதான் ஆடியன்ஸே வரமாட்டாங்க. அதுவும் இல்லாம ஹோம் டெஸ்ட்லயே சீரீஸை தோத்ததுனால, மேட்சை தோத்ததுனால தான் யாருமே ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க. அதை பார்க்கறதுக்கான ஆர்வத்தையும் காட்ட மாட்டாங்க. இங்கிலாந்துல நிறைய ஆடியன்ஸ் வரான், ஏன் இந்தியாவில் வரமாட்டான்? இந்த மாதிரியான நிறைய விமர்சனம் வந்து இப்போ முன் வச்சிருக்காங்க. என்னதான் இந்தியா இன்னைக்கு நல்லா ஆடி இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டை இந்தியாவில் பார்க்க வராததுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா கிரிக்கெட் பத்தின அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.